நான் கடந்த 25 ஆண்டுகளா இந்த பழங்குடி மக்களுடைய சமூகத்தில உரிமைகளுக்கான பணிகள் செஞ்சுட்டுருக்கிறேன். அதில குறிப்பா என்னுடைய சமூகம் ஆளுக்குறும்பர் சமூகம். நீலகிரி மாவட்டத்தில 58 கிராமங்கள்ல இருந்த இருந்ததா ஒரு அடையாளம் இருக்கு. இப்ப அந்த கிராமங்களே காணோம். அந்த கிராமங்கள்ல மக்களே இல்ல. அப்படிங்கிற ஒரு பதிவுகள் இருக்கு. இது நீலகிரிக்கு முன்னாடி இந்த பகுதிய குறும்ப நாடுன்னு ஒரு பதிவுகள் பதிவுகள் கூட இருக்குன்னு சொல்லி எங்க முன்னோர்கள் சொன்ன கதையிலேருந்து சில தகவல்கள பார்க்கும்போது, இப்ப அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது, இப்ப நாங்க பிரிட்டிஷ் காலத்தில இந்த மக்கள் இடம்பெயர்ந்து போகும்போது காடுகள் நல்லா பிரிட்டிஷ்க்கு முன்னாடி காடுகள் நல்லா இருந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின்னாடி இப்ப காடுகள் அழிஞ்சு, நெறைய தோட்டங்கள் உருவாகி, இப்ப ஓரமா போயிட்டோம். இப்ப நீலகிரியுடைய பார்டர்ல இருளர், குறும்பர், காட்டுநாயக்கர், பணியர் இது மாரி மக்கள் எல்லாம் நீலகிரியிலேருந்து ஒரு பார்டருக்குள்ள போய் வேலி மாரி தான் நிக்கிறோம். அந்த வேலி மாரி நிக்கிற அதில தான் இருக்கிற கொஞ்ச காட இப்போ பாதுகாத்துருக்கிறோம். நீலகிரி இந்த லேண்ட்ஸ்கேப்ல நெறைய நிலங்கள் தோட்டங்களா மாத்தியிருக்காங்க. தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள் இப்படி மாறும்போது, அங்க அந்த தோட்டத்துக்கு போடுற ரசாயன உரமும், ரசாயன மருந்தும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வர தேனீக்களுக்கும், வண்டுகளுக்கும், மத்த பூச்சிகள் எல்லாம் அழியிறதுக்கான ஒரு இதா இருக்கு. நெறைய வண்ணத்து பூச்சிய பார்த்துருந்தோம் முதல்ல. கூட்ட கூட்டமா வரும். இப்ப அதுல இல்ல. இன்னொன்னு தேனீக்கள் நெறைய அழிஞ்சிருக்கு. தேனீக்கள் கூட அதிகம் இங்க இல்ல. ஏன்னா நாங்க தேன் எடுக்கிற போம்போதெல்லாம், அந்த தேனீக்கள் எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த பாரம்பரிய அறிவுங்கிறது. அத பயன்படுத்தி தான் போய் தேன் எடுப்போம். தேன் எடுக்கும்போது புகைய வச்சு, அந்த புகையில அந்த தேனீக்கள் கூட விட்டு பிரியும். கூட விட்டு பிரிஞ்சு தானே பறக்கும். அதுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த பாட்டு பாடி அந்த தேனீக்கள மயக்கி, அதாவது ஒரு காதல் பாட்டா பாடுவாங்க. அப்புறம் அந்த தேனீக்கள் அது ஒதுங்கி தனியா போகும். அப்பதான் தேனீக்கள அறுவடை பண்ணி அத எடுப்பாங்க. எடுத்து அத காட்டுக்கு தீ பராமரிக்கிறதுக்காக தான் அந்த பந்தம் மாரினா இலைய மட்டும் தான் வச்சு கட்டி அந்த புகைய வைக்கணும். இந்த மாரி முறைகள பயன்படுத்தி எடுக்கும்போது ஒரு கொடி வெட்டணும்னா கூட, அங்க இன்னும் 4 கொடி இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒரு கொடிய வெட்டுவாங்க. ஒரு மரத்த வெட்டணும்னாலும் அங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கான்னு பார்த்து மரத்த வெட்டுவாங்க. இப்படி ஒரு சேகரம் பண்ணி அந்த காடுகள பயன்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்க்கையோட ஒத்துப்போற ஒரு விஷயமா வாழ்க்கைய வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலனாலும் சரி, எங்க மக்கள் ஒரு காட சுற்றுச்சூழல பயன்படுத்தும்போது, அங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிப்பாங்க. முதல்ல அந்த காட்டுக்கு போய் ஒரு தேன் எடுக்கணும், ஒரு கிழங்கு எடுக்கணும், கீரை எடுக்கணும்னா, முதல்ல இங்க தெய்வத்த வணங்கிட்டு போய் தான் ஒரு கிழங்கு எடுக்கிறதோ இருக்கணும். ஒரு கிழங்கு எடுத்தா கூட, அந்த கிழங்கு கொடி இங்க இருந்துச்சுன்னா 2 அடிக்கு கீழ நோண்டி விட்டு, அதுலேருந்து அந்த கிழங்கு எடுத்து கட் பண்ணி எடுக்கணும். மறுபடியும் அந்த கிழங்கு திரும்ப போய் எடுத்தாலும் அதே இடத்துல திரும்ப கிழங்கு முளைக்கும். ஏன்னா, அப்படிதான் இந்த கிழங்கு எடுக்கிற விதம். கீரை எடுத்தாலும் ஒரு கீரைய கிள்ளி விட்டு இன்னொரு கீரைய விட்டுருவாங்க. அப்ப அது மறுபடியும் சைட்ல முளைக்கும். இப்படி அது தொடர்ந்து இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இப்ப என்னன்னா, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, எங்க பாரம்பரிய அறிவுமுறைப்படி காடுகள வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க சுத்தம் பண்ணுவோம். அதாவது சுத்தம் பண்றதுன்னா, பில்வெளிகள் அந்த பில் இருக்கிற இடத்துல நெருப்பு போட்டு எரிக்கணும். சின்ன சின்னதா. எரிச்சு விட்டோம்னா, அங்க புதிய நாத்துகள் முளைக்கும். அப்புறம் அந்த பில்வெளிகள் நல்லா உருவாகும். இந்த மானு, மற்ற மிருகங்கள் எல்லாம் மேய்றதுக்கான தீனிகள் அங்க கிடைக்கும். இப்ப அந்த வகை இல்ல. இப்ப 20 வருஷம், 30 வருஷம் ஆன பின்னாடி காடுகள் அந்த சுத்தப்படுத்தாத, காடு எரிக்காத இருக்கிறதுனால, அங்க எந்த மிருகமும் உள்ள தங்குறதில்ல. ஏன்னா, அதுக்கு தீனிகள் அங்க இல்ல. குடி தண்ணீர் அங்க இல்ல. ஒரு எஸ்டேட்ல இருந்தா கூட எஸ்டேட்டு அந்த ஆறுல போற தண்ணி எல்லாம் எஸ்டேட் நிர்வாகம் பைப் போட்டு எடுத்த உடனே, அந்த மிருகத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. இப்ப அங்க உணவு இல்ல, தண்ணி இல்ல. அதெல்லாம் எங்க நோக்கி வருதுன்னா, இந்த மக்கள் கொஞ்சம் விவசாயம் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க வந்துருது. இங்க வந்தோனே இந்த மனித மோதல் ஏற்படுது. மனிதனுக்கும் இந்த விலங்குகளுக்கு என்ன ஏற்படுதுன்னா, முதல்ல காட பத்தி காடு சுத்தமா இருக்கா? இல்ல காடு பராமரிக்கப்பட்டிருக்கா? அப்படின்னு பார்க்கணும். பழங்குடி மக்கள் எப்பவுமே காட்டுக்குள்ள போயிட்டு வந்தா தான், அந்த காடு சுத்தமா இருக்கும். காடுகள் எங்கெங்க மிருகங்களுக்கு பாதிப்பு இருக்கு, அல்லது அங்க என்னென்ன செடிகள் இருக்கு, இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த வாய்ப்பு இல்ல. என்னன்னா வனத்துறை காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. வன உரிமை சட்டம் வந்த பின்னாடியும், இப்ப அதிகமான தொந்தரவுகள் எங்களுக்கு இருக்கு. வன உரிமை சட்டம் வந்த பின்னாடி தான் அதிகமான பொய் வழக்குகள் போட்டிருக்காங்க. ஒரு பழங்குடிகள் ஃபாரஸ்ட்குள்ள போனாலே, ஏதோ நீ அங்க மிருகத்த வேட்டையாடிட்ட, இல்லன்னா மரத்த வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி பொய் வழக்குகள். கிட்டத்தட்ட 7, 8 வழக்குகள் இப்ப கோர்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு.
அப்போ இந்த காடுகளுக்குள்ள பழங்குடி மக்களை கொண்டு போகிறது, அதை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ இப்படி சுற்றுச்சூழல் வந்து இந்த பாதிப்பில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ விலங்குகள் வந்து பக்கத்தில் வரும். அப்போ அங்கே புலியும் இந்த மானை தேடி பக்கத்தில் வரும். இங்கே வந்தோடனே இந்த மான் கிடைக்கலன்னா மனுஷன் அடிக்கும். இந்த ஒரு சூழல். இன்னொன்று என்னென்னா, புலி மட்டும் இல்லை, ஒவ்வொரு விலங்குகளை வந்து ஜூ மாதிரி ஒரு வேலி போட்டு வளர்த்து அங்கேருந்து கொண்டு வந்து விடுறதா ஒரு தகவல் இருக்குது. அந்த வளர்த்து கொண்டு வந்து விடுற விலங்குகளுக்கு வந்து வேட்டையிட தெரியாது. அது போய் உள்ளார எந்த உணவே அதை எடுத்துக்க முடியாது. அதனால மனுஷனை அட்டாக் பண்ணுது. இப்போ நீலகிரியில் எத்தனை பேர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த புள்ளிவிவரம் நாங்கள் எடுக்கல, உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த சூழல். ஒரு சூழலியலை நம்ம சரியாக பராமரித்து சரியாக வைக்கல அப்படின்னா, ஒரு காடுகள் அழியும், அப்புறம் விலங்குகள் பக்கத்தில் வரும், இங்கே வந்து மனுஷன் அடிக்கும். அப்போ மனுஷனுக்கு அதுக்கான பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ இங்கே இருக்க மனுஷங்களை வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விலங்குகளை தடுங்க, அதை வந்து காட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு. ஏன்னா காடே சுத்தம் இல்லையே, அந்த விலங்குகளுக்கு உணவு இல்லையே, தண்ணி இல்லையே, அப்போ எப்படி அது உள்ளே இருக்கும்? அப்படின்னால பழங்குடி மக்களுடைய பாரம்பரிய அறிவு வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஒரு காட்டை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, காடு எரிஞ்சால் மரமெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காடு எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய ரவுண்டில் ஒரு மரம் இருந்தாலும், இப்போ அந்த சருகுகள், அந்த மரம் கிளைகள் அதெல்லாம் உடைஞ்சு விழுந்து ஒரு இடத்துல இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு வைங்க. நாங்கள் இருக்கிற ஹைட்டில் இருந்துச்சுன்னா, அதில் எரியும் போது 1 வாரம் வரைக்கும் நின்று எரியும் இந்த நெருப்பு. அப்போ மண்ணுக்கு அடியில் எத்தனை மீட்டருக்கு அடியில் இந்த சூடு போகும், அந்த நுண்ணுயிரிகள் அழியும். இது பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தாலும் அந்த மரமும் இந்த நெருப்பு பட்டு சீக்கிரமாக அழிஞ்சு போகும். அப்போ ஒரு காடு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நெருப்பு தானாக பிடிச்சாலும் சரி, மனுஷங்க வச்சு விட்டாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் காடு எரிஞ்சு அழிஞ்சு போகும். அதோட அங்கே இருக்கிற விலங்குகள், பறவைகள் அதெல்லாம் அதிகமாக காலியாயிடும், ஒன்றுமே இருக்காது. இதுதான் இயற்கையோட சூழலில் வந்து ஒரு பழங்குடியோட பாரம்பரிய அறிவை வந்து பயன்படுத்தி, பாரம்பரிய முறைப்படி என்ன மாதிரி ஒரு சூழலியலை வந்து பாதுகாத்துருக்காங்களோ, அதுக்கு வனத்துறையும் மற்ற நிறுவனங்களும் ஒன்று இணைஞ்சு ஒரு குழுவாக இருந்து அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வச்சோம்னா, நிச்சயமாக இந்த இயற்கையிலேருந்து வர பிரச்சனைகளை நம்மளால் குறைக்க முடியும். இந்த சூழலிய மாறக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சரிப்படுத்த முடியுங்கிறது எங்களுடைய நம்பிக்கையும். எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது அதுங்களுக்கு தெரியுது. ஒரு பொட்டல் காடு எங்கள் கிராமத்து பக்கத்தில் செடிகளே கிடையாது, பில்லு மட்டும் இருந்துச்சு. அந்த பில்லை கொஞ்சம் எரிச்சு விட்டோம். அதில் இப்போ வந்து மரங்களில் வந்து ஒரு காடாக மாறிடுச்சு. எங்கள் கிராமத்து பக்கத்துலேயே பாறைகள் பகுதியில் வந்து மரமே முளைக்காது, அங்கே வந்து இப்போ நல்ல காடாக மாறி இருக்கு. அப்போ இது நம்முடைய எண்ணத்தில் வந்து எது இருக்குதோ அதை வந்து சரியாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எங்களுடையது. இந்த பழங்குடி மக்களை வந்து அதிகப்படியாக காட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத மட்டும் தடுக்கணும். எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் எங்களுடைய காட்டுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது? அப்போ அங்கே என்ன நடக்குது? ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு எங்களால் உணர முடியுது. எங்களுக்கு ஒரு கேள்வி உருவாகுது. அது உள்ளார நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த மரக்கடத்தல் எல்லாம் உள்ளே நடக்குது. அப்போ அதை தடுக்க போகிறது நாங்கள். அப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு காட்டை அழிச்சிட்டோங்கிற ஒரு பழி எங்கள் மேலே வருது. அப்போ எங்களுடைய நிலத்தை கணக்கெடுத்து பார்த்தோம்னா, பழங்குடி மக்களோட நிலம், விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் கிட்டத்தட்ட எல்லாம் மொத்த பழங்குடிக்கு சேர்ந்து ஒரு 500 ஏக்கர் கூட இருக்காது. அப்போ நாங்கள் நிலத்தை அழிச்சோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. எங்களுடைய நிலமே கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் எங்கே நிலம் அழிச்சு தோட்டம் பண்ணியிருக்கோம், பயிர் வச்சுருக்கோம் அப்படின்னு. எங்களோட தோட்டம் பார்த்தோம்னா ஒரு காப்பியும் மிளகு மரம் இருந்துச்சுன்னா, அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லா வகை மரங்கள் இருக்கும். எங்களுடைய தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி, அது தோட்டமாக காடான்னு கேட்டாங்க. அதான் தோட்டம் அப்படின்னும். ஏன்னாங்க இயற்கையோட மரங்கள் இருக்குது, காப்பி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லா செடி மரங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ தோட்டமும் அதுதான், காடும் அதுங்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். அப்போ எங்களை வந்து ஏன் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் காடு அழிக்கிறீங்க, நீங்கள் வந்து காட்டில் இருக்கக்கூடாது, வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த சூழல் வந்து நிச்சயம் மாறணும். அப்போ நீலகிரியுடைய எல்லா பகுதி வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுபோல் எங்களுக்கு வந்து இந்த நான் சந்தித்ததுலேயே பெண்களுக்கான பிரச்சனை வந்து அதிகம் இருக்குன்னா, பழங்குடி மக்களுக்குள்ள இல்லை, வெளியிலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு தொழில் உருவாகும் போது அந்த கிராமங்களுக்குள்ளேயே தொழில் இருக்கும்போது பிரச்சனைகள் குறையுது, வெளியே போகும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ இது மாதிரி ஒரு லேடியை வந்து வேற ஒரு பிரச்சனையில் கடத்தி கூட கொண்டு போனாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து நாங்கள் ஒரு வழக்கு போட்டு அவங்கள வந்து
அந்த காலையில் விடிய காலையில் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் சேர்த்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க. இது மாதிரி வழக்கு வரும்போது எங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சட்டங்களை வந்து அதிகமாக இப்போ விழிப்புணர்வை சொல்லிக் கொடுக்குறது மக்களுக்கான இது வந்து ஓரளவுக்கு தெரியுது. ஒவ்வொரு சட்டத்தில் இது கொண்டு போகணுன்றது. இப்போ வன உரிமை சட்டம் வந்த பின்னாடி இந்த வன உரிமை சட்டத்தை பற்றி ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். நிச்சயமாக வன உரிமை சட்டம் சரியான முறையில் சிஎஃப்ஆர் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் சைட்ஸ் ரிசோர்ஸ் வந்து எங்களுக்கு வந்துச்சுன்னா காடுகள் வந்து ஒரு புனிதமான பகுதியாக அதை வந்து வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து இப்போ தொடர்ந்து எடுத்துருக்கிறோம். அதில் எங்களுக்கு வந்து அதிகாரிகளும் நல்லா ஒத்துழைக்கணும். ஆனால் இப்போ மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆர்டிஓவில் இருக்க அதிகாரிகள்லாம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவில் எங்களுடைய விஷயங்களை வந்து நாங்கள் கரெக்டாக கொண்டு போய் எதிர்கால சமுதாயத்துக்கும், அதாவது எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, எந்த சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயம் வந்து எதிர்காலத்தில் தலைமுறையாக வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறது தான் எங்களுடைய எண்ணம். எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் உள்வாங்கி வச்சுருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் இருக்குது. இன்னும் மற்றவங்ககிட்ட மற்ற பெரியவர்கள்ட்ட கேட்ட விஷயங்கள் இருக்குது. நீலகிரி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதை பற்றி நேரம் குறைவாக இருக்கனால நிறைய விஷயங்கள் இங்கே பகிர்ந்துக்க முடியல. இந்த பகிர்வுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.